நாங்கள் எங்கேம்மா போக போறோம்? உலகம் பார்க்க போறோம். நாளைக்கு நாங்க கௌரியப்பா காட்டுவோம். எங்களுக்கு உடம்புல கொஞ்சம் பிரச்சனையா கிடக்குறதுல திருட்டு அடிக்கடி போன பாக்குறாங்க. அந்த கவனிப்ப பாத்தீங்கல்ல வீடியோக்கு. ஆட்டக்கார திட்டல 270 முதல்வலான வித்தது மலிவா கிடக்கோ கூடவா கிடக்கோ? ஐயா கரெக்ட் என்ன விலை 1/4 கிலோ 180 ரூபா 180 ரூபா கிலோ. ஜூஸ் போதலோ வெள்ள நல்லா இருக்குல்ல ரோட்ல விற்கிறாருக்கும் காசு. இந்த கிழங்கு தூக்கி போடுங்க கணக்கா இருக்கு. வந்து சாமான எல்லாமே வந்து விலை கொஞ்சம் குறைவா கிடக்கு. அப்படி அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா வளம்பு போல வந்துட்டு எங்க விட்டு மொத்தத்துல அதாவது பிராந்தில் நிக்கிறோம். பிராந்தில் நிக்கிறோம். உண்மைக்கு வந்துட்டு ஏன் நிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் எங்கேயும் போக போறோம்? உலகம் பார்க்க போறோம். சரி, நாங்கள் இப்போ வந்துட்டு அதாவது பருத்துறை டவுனுக்கு வந்துட்டு போய் அம்மா வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் சாமான் வாங்கணும்னு சொன்னோம். உண்மைக்கு வந்துட்டு நாங்கள் வீட்டு சாமான்டா பொதுவாக வந்து நாங்கள் அன்றாடம் வந்துட்டு வாங்கி சமைக்கிறோம் இல்லைன்னு ஒரு காசு கொஞ்சம் வீட்டு சாமான இல்ல இல்ல அப்ப வந்துட்டு நாங்க வந்துட்டு அன்றாடம் தான் வந்துட்டு வாங்கி சமைக்கிற வண்டியில நாங்க வாங்கி வச்சு போட்டு அதை தான் வந்துட்டு சமைச்சு சாப்பிடுறோம் நாங்கள். அப்ப வந்துட்டு அந்த வாங்கின சாமான் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சவன வந்துட்டு முடிஞ்சுது. அப்ப இன்றைக்கு வந்துட்டு கடையில போய் எங்க கடையில போய் நம்ம சொல்லித்தான் வாங்க போறோம் சாமான் எல்லாம். அப்படி வந்து கடையில அந்த விலையிலையும் பாப்போம், விலையில குறைஞ்சிருக்கோம். மற்றது வந்துட்டு அந்த மெத்தைக்குமே வந்துட்டு அம்மா அதாவது பெட்டுக்கு வந்துட்டு கவர் வந்து தச்சு போடுப்போம்னு சொன்னவா. தச்சு போட்டா கொஞ்சம் பாவிக்கும். அம்மா தையல்ல கொஞ்சம் அனுபவங்கள் கூட தானே. அதாவது வந்து அம்மா சொன்னா தச்சத்தான் பாவிக்கும். அதே மாதிரி வந்துட்டு எங்கேயோ கண்டவா துணி வச்சு விற்கிறத அந்த இடத்துல தான் வாங்க போறேன்னு சொன்னவன். நாங்களுமே வந்துட்டு கௌரியப்பான்னு சொல்லி அவரை தான் வந்துட்டு ஆட்டோ வர சொன்னாங்க. அவர்கிட்ட ஆட்டோல வந்துட்டு போக போறோம். இப்ப எப்படி பாரு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க. அவரோட மெதுமெதுவாத்தான் போவோம். ஏன்னு சொன்ன உண்மைக்கு வந்துட்டு அந்த வயசு போனாக்கள் எல்லாம் வந்துட்டு மெதுவா மோடிவினா ஒரு நம்பிக்கையா இருக்கு பயம் இல்லாம. அப்ப நேற்று அப்படிதான் நாங்க பைக்ல போவோம். கௌரியப்பா என்ன செய்தவர் ஆறுதலா வந்தவர். சரி, ஓகே, தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க. என்னமோ வந்துட்டு இது ஓட்டம்னு சொன்னா நாங்க எங்க கௌரியப்பா தான் பிடிப்போம். ஐயோ, நான் இந்த படி இருக்கு 6 மணி எங்கிட்ட வந்தானே இல்ல எந்த பேரை காய்ச்சி கொண்டு இங்கேயோ போறாங்க. சரி, ஓகே, தொடர்ச்சி வந்துட்டு வீடியோ பாருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனல்காரன் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பெல் பண்ண கொடுத்துச்சுன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும். தொடர்ச்சி வந்துட்டு வீடியோ பாருங்க. இப்போ நாங்கள் டவுனுக்கு போய் அப்படியே துணியை நம்ம அங்கே காட்டுவோம். சரி, டவுனுக்கு போனால் செருப்பு போடணுமே. போட மாட்டேன். பப்பி நிக்குது சரி, இப்போ நாங்கள் வந்துட்டு கௌரியப்பா வந்தோடனே பார்ப்போம். என்னம்மா கௌரியப்பா வந்தோடனே நாங்கள் காட்டுறோம். அதில் வந்து கொஞ்சம் வீடியோக்கு வர மாட்டேன். அதில் வந்து நாங்கள் காட்டையில போங்க. அந்த இடம் தெரியுமாங்க? அந்த கண்டைக்கு வந்தது தானே. சரி, ஓகே, நாங்கள் அவர் வந்தோன்னே பார்ப்போமே. போய்கொண்டிருக்கோம். பாருங்க, புளியடி கிட்ட வந்தாச்சா? அம்மா எங்க வாங்க போறீங்க சாமான்? டவுனுக்குள்ள
போறா எங்கம்மா போறீங்க அங்க போறீங்க வாகனம் வருது வாகனம் கௌரியப்ப முன்னுக்கு நிக்கிறேன் போங்க நீங்கள் எங்க அந்த கடைக்கு தானே வாங்க 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 அது ஒன்றும் செய்ய அடிக்காது அது முன் பக்கம் பின் பக்கம் கௌரியப்ப வரார் இடிக்க போறார் கையில் பிடிக்க கொஞ்சம் போங்க இப்ப என்ன சாமான இங்க கொடுத்துட்டு போட்டு போவோமேனேம்மா அடிக்கடி போன பாக்குறாங்க அந்த கவனிப்ப பாத்தீங்கல்ல வீடியோக்கு முடிய நீட்டு அடுக்கிறானோ என்ன மாதிரி சொல்லி போட்டு போவோம் இதுல எடுக்க போறீங்க சாமான் வந்து அரிசி இந்த விலையில கேளுங்க சொல்லுவோம் என்ன மாதிரி நாக்களுக்கு அந்த நேரத்தில் இந்த வீட்டை வந்து என்ன வெள்ளையாசி வீட்டுக்கு இடம் இல்லை அரிசி என்ன விலையாமோ 270 ரூபா போடலாம் 270 முதல்ல நாங்க வைத்தது இங்க அரளி அரிசி இது பண்ணுவோம் இது நான் உடனே சாப்பிடுவோம் தத்தான் போய் விரும்பி சாப்பிடுவோம் நாங்க போடுவோம் எங்களுக்கு உடம்பு கொஞ்சம் பிரச்சனை ஆக்கிடக்கிறதுனால தீட்டில் தான் முதல்ல அவித்தணும் சுத்தரிசி 1 கிலோ விலை கூட இருக்கு 270 ஆட்டக்காரி தீட்டலாமா ஆட்டக்காரி தீட்டல் ஆட்டக்காரியில வந்துட்டு குத்தரிசி தான் இப்ப வந்துட்டு தீட்டலும் வருது இது என்ன அரிசி அம்மா என்ன அரிசி பாருங்க சரி வராது அம்மா மோர் மிளகா வேண்டுங்க என்ன வெளியில கேளுங்கம்மா அரிசிகள் என்னண்டு இல்ல விலை நாங்கள் சொல்லணும் என்ன மாதிரி எது 270 இதான் 270 ஆட்டக்கார திட்டல் 270 முதல்வளான வித்தது ஒரிஜினல் வேணுங்க ஒரிஜினல் நல்லதா 25 கிலோவா 1160 ரூபா போடுறாரோ 2200 10 கிலோ அப்படி என்ன 5 ரூபா குறைச்சு விடுறாரு 5 ரூபா இன்னும் குறைக்கிறாரு சரிங்க நெருப்பு விலையில குறைஞ்சிருக்கு அரிசியில என்ன 290 முதல்ல வித்ததுங்க இது
அதான் வேணும் எங்களுக்கு. அண்ணா முதல் கிட்ட இல்லை விட அண்ணா வித்த இது பருப்பு இல்லை பருப்பு வித்தியாசங்கள் இல்லையா? ரைட் அம்மா இப்போ என்ன கிட்ட பண்ண போறீங்களம்மா? ஓகே நாங்கள் இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு பார்ப்போமே. இது எல்லாமே வேணா போறீங்களே? பெருச்சம்பளம் தான் உடம்பு வைக்கும். தேனிக்காய் போட்டு சாப்பிட்டா ரத்தம் ஓடுமா? ஆனா சுகர் வேற ஆகும்ண்ணா தேனும் இதுவும் சாப்பிட்டா. அப்ப அதுல 3 தான் கருப்பு புளி இருக்கு. என்ன அண்ணா என்ன அரிசி? 1 தான் மெல்லி 1 கிலோ குறைஞ்சது போடுங்க. குறைஞ்ச போடுங்க பாவம் கஷ்டப்பட்டு போகணும். நீங்கள் மல்லிகள் எதுவும் பண்ண போறீங்களே? மல்லிகள் எதுவும் பண்ண போறீங்களே? யாருக்கு? ஆமா வெள்ளி எல்லாம் பண்ணி கொடுங்க. வெள்ளு பசி வேண்டின்னு செய்வோமே ஒரு நாளைக்கு. ஓகே நாங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு பார்ப்போமே. என்ன சாமான்ல பண்ணியாச்சு? மலிவா கிடக்கோ கூடவா கிடக்கோ? இல்லை பொதுவாக சொல்ல போனால் மலிவா தான் ஆகுமோ? அண்ணே குறைச்சி போடுகிறாங்கன்னா அந்த அண்ணாண்ட இதுக்கும் பார்க்க போனால் நாங்கள் கேட்குறோம் விலை கூட போகணும் சாமானுகள். ஆமா கேக் பண்ணி தட்டாமோ? கேக்கு மரக்கறி பண்ண போறீங்க? இப்போ வந்துட்டு மரக்கறி வாங்க போயணுமா? அவருக்கு வந்து கேக்கும் வாங்கி தரட்டாம? பக்கத்து கடைக்காரன்னு சொல்றேன். இப்போ என்னமா தங்க கடையில் இருந்து எடுக்கட்டான் வீடியோ. எங்க போய் வேணும்? இதால போய் வேணுங்க வாங்க போய் வாங்க வாங்கிட்டு வாங்க போய். அம்மா அம்மா என்ன வாங்குறீங்க? என்னன்னு சொல்லணும். ஐயா வடிவா போடுங்க பார்த்து. இங்க வாங்க வயசு போனாக்க மாதிரி பார்க்க சாப்பிடலாம். அம்மா வாங்க வாப்பம்மா கோவாம பண்ணுங்க வரக்குறாக்கு. தக்காளி பழம் பண்ணுங்க சாப்பிட்றாக்கு. அதே பண்ணுங்க இங்கே இங்கே கிராஸ் இருக்காங்க எல்லாத்தையும் பண்ணு. ஐயா கரெக்ட் என்ன வேணும்? 1/4 கிலோ 150 ரூபா. உருளைக்கிழங்கு 180 கிலோ. ஆமா உருளைக்கிழங்கு கிலோ 180. வாங்க வரேன். என்னென்னு வாங்கினீங்க? புள்ள காசை கொண்டு புள்ள காசில் மிஸ் பண்ணாத. சரிங்க இங்கே தக்காளி பழமெல்லாம் வேறு லெவலில் இருக்கணும். பார்க்க ஆசையாக தாசவள்ளி பண்ண போறீங்களா? இது ஈரப்பலாக்கா இல்லை? ஈரப்பலாக்கா இல்லை அது. என்ன பண்ண போறீங்களா? வர வாழைப்பழம் அதில் ஒன்று அங்கே வர போங்க வர
ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு அம்மம்மாவுக்கு வாழைப்பழம் வாங்க போகிறோம். அம்மாவுக்கு வந்துட்டு வாழைப்பழம் பண்ணால் சரியான விருப்பம் உண்டு, அதால் வந்துட்டு வாழைப்பழம் பண்ண போகிறோம். வாங்குங்க வாழைப்பழத்தை. வாங்கியாச்சம்மா, வாங்கியாச்சேண்ணே. இதில் ஜூஸ் போதலோ? ஆ சரியா, நாங்கள் போவோமேண்ணே. போ இது வேண்டே பாப்பேண்ணே. பெட் கவர் துணி எடுக்க போகிறோம் நீங்கள். துணியை நாங்கள் எடுக்கல போய் காட்டுவோம். டவுனுக்கு வந்து எல்லாம் வாங்கியாச்சு. நாங்கள் பெட் கவர் வாங்கி காட்டுறோமே. ஓகே, நாங்கள் அது துணியை பார்ப்போம். அப்படிங்க நீங்க பார்த்தா பார்வைடாது. இது கலர் பிள்ளை கருப்பு நல்லா வெள்ள நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கு போட்டா நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. அம்மா அம்மா பச்சை வேண்டாம், நீங்க பச்சைலாம் கண்ணா இருக்கு. அது நல்லா இருக்கு, கண்ணுக்கு குத்து. எவ்வளோ அண்ணா மீட்டர்? மீட்டர் 300 ரூபா வேண்டாம் தானே அது. அம்மா ஷர்ட்டுக்கு மழை எடுத்துட்டு இங்கே துணியெல்லாம் தரங்க. இல்லை வடிவா துணியா கிடக்க. அம்மா அம்மா இவருக்கு ஒரு ஷர்ட் தைக்கணுமே, துணி சொல்லுங்க. ஆளுக்கு பெட் கவர் அளவு தெரியுமோண்ணா? 4 மீட்டர் கணக்காக இருக்குமோ? 4 கணக்கு தானே. ஆனால் இஞ்சி இந்த கலர் நல்லா இருக்கு, உடுப்புக்கு நல்லா இருக்கு. என்ன தச்சு தாங்க வண்டி ஓகே, நான் வாங்கி போட்டு பார்ப்போம்ண்ணா. தைக்க தெரியுமே, தைக்க தெரியுமே. இது நாங்கள் நிற்கிற இடம் வந்துட்டு மந்திகை. இது இந்த மந்திகை சாரி அடியா அவங்க சாரி அடிக்கிட்ட நிற்கிறோமே. இந்த முன்னால் வந்து அங்கே புகை செக் பண்ணுற இடம் இருக்குது பாருங்க, வாகனங்களுக்கு புகை செக் பண்ணுறது. வாங்க இங்கே ரோட்டில் வச்சு விற்கிறாருக்கும் காசு கொடுக்கணும். இதெல்லாம் சும்மா விட கிடந்தாங்க. ஆக நடமாட்டம் வாங்கியாச்சு. நாங்கள் வீட்டில் போயிட்டு ராசவள்ளி கிழங்கு வாங்க போயினோமாம. உங்க காசெல்லாம் கொடுத்தாச்சு தானே? வாங்குங்க போதும். ஒரு கிலோ இந்த கிழங்கு தூக்கி போடுங்க, நீங்க கணக்கா இருக்கு. ஆ
வாங்க இது அவிச்சு சாப்பிட்றது இல்லை தேனும் இருக்கு தேன் அங்கே தேன் ஒரிஜினல் தேன் ஒண்ணா ஆ ஒம்மனா சொல்லி வாங்க வாங்க சரி இப்போ வந்து நாங்கள் எல்லாமே வந்துட்டு வாங்கியாச்சு வீட்டை கொண்டு போய் தைக்க போறோம் எல்லாத்தையும் மற்ற வந்து சாமான எல்லாமே வந்து விலை கொஞ்சம் குறைவா கிடக்கு அப்படியே கூடவா கிடக்கும் துணி இதுல மலிவா கிடக்கு துணி மாதிரி இதுல வந்து 300 ரூபாய் ஒரு மீட்டர் கடையில வாங்குறா விலை கூடவா இருக்கும் நாங்கள் வந்து வாங்கிட்டோம் அப்போ வந்துட்டு வீட்டை போய் தைக்க போறோம் சொல்லுவோம் காட்டுறோம் சரியா ஓகே இது நான் முடிச்சுக்கொள்ளும் சனாய்கரம் பஸ் டைம் இருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பண்ண கொடுத்துச்சுன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் நாங்களுமே வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம்